நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 565ங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் மேஜரான சப்போர்ட்டுங்கிறது 500ங்க. இது வந்து நல்ல ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்டாங்க ஃப்ரைடே அந்த லெவல் கிட்ட வரைக்கும் வந்துட்டு திரும்பிருங்க. 535 வரைக்கும் வந்துட்டு திரும்பியிருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளோட மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட் கேப் அப் மாதிரி காமிக்குதுங்க. நம்ம மார்க்கெட் முடிகிறப்ப நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600ல் முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு பாருங்க. 100 பாயிண்ட் மேலே வந்துட்டு இப்போ அந்த ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் டைம் இருக்குது. இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. 700 கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் டைம் இருக்குது மார்க்கெட் ஓப்பனிங்க்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 572ல் முடிஞ்சிருக்கு. போஸ்ட் மார்க்கெட் தாங்க 565. ஸோ நம்ம மார்க்கெட் இப்போ ஓப்பனிங் வந்து 600க்கு மேலே ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 600க்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப ஓரளவுக்கு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் பையிங் வர வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப அங்கிருந்துங்க அப்படியே மெதுவாக செல்லிங் கொடுத்துங்க. திரும்ப இந்த 500 லெவல் இருக்குங்க, இதை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. இந்த லெவல் வரப்போ நான் உங்களுக்கு நியூவாக என்ட்ரி கொடுக்குறேங்க. நண்பர்களாக வெயிட் பண்ணி நிறைய நண்பர்கள் என்ட்ரி எடுக்காமல் இருந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 600 எடுத்திருக்கோம். யாராச்சும் நியூவாக என்ட்ரி எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல் வந்தோடனே திரும்ப ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். இந்த லெவலில் ஆப்ஷன் பையிங் கூட சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் உங்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறேன், என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நியூவாக என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500ங்க. 55 500 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. ஸோ திரும்பவும் அந்த சப்போர்ட்டில் தாங்க ஃப்ரைடே வந்து முடிஞ்சிருக்குங்க. இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங் வரலாங்க. திரும்ப லைட்டை டெஸ்ட் பண்ணிட்டுங்க. இது ஒரு நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓஏயை பொறுத்த வரைக்குங்க, ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா 700ல் பில்ட் ஆயிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு நம்ம 730 சொல்லியிருந்தோம்ல, 740 சொன்னோம்லங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ வந்து சின்ன ஒரு இன்ட்ராடே சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் 700 800 இது ரெண்டுலேயுமே ஓஏ பில்ட் ஆயிருக்கு. ஆனாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் நல்லா வந்துருவானுங்க 500ல். ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங்லேயே 500ல் நல்ல ஒரு புட் ரைட்டர்ஸ் வந்துருவானுங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் 500க்கு மேலே தாங்க முடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி 500 to 800 இந்த ரேஞ்சில் தான் முடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்குங்க புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் செல் பண்ணுற மாதிரி தான் புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பையிங் தான் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் இங்கிருந்து மேலே தான் ஏற போகுது. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்கு. சரிங்க, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு அது மாதிரி என்ட்ரி கொடுக்குறேன். லைவுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ.